அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் 39 ஆசனங்களோடு வருவதற்கு பிரதான காரணமாக இருந்தவர் என்பதோடு மட்டுமல்லாது மக்கள் விடுதலை முன்னணி முதலாக அமைச்சரவை அனுபவத்தை வழங்கியதும் இதே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தான். அது மட்டுமல்லாது சமாதான உடன்படிக்கைகளை குழப்பியதிலும் கூட சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு நிகர் யாரும் இல்லை. இன்று எம்மில் இருக்கக்கூடிய பலர் அவரை மறந்து விட்டார்கள். அவர் மீது ஒரு பரிவு காட்டக்கூடிய நிலை, அது தமிழர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான மனநிலை. யார் குறை செய்த சொன்னாலும் பரவாயில்லை, யார் குற்றம் செய்தாலும் பரவாயில்லை, அவர்களை மன்னித்து விடுவோம் அல்லது அவர்களை ஏற்றுக்கொள்ள விடுவோம் என்கின்ற கூறுகின்ற பலர் இருக்கின்ற போது, ஆனாலும் இன்னும் பலருடைய ஆதங்கங்கள் இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்றால் அது தமிழ் மக்களினுடைய சாபம் என்று சந்திரிகாவை நோக்கியும் நகர்த்துகிறார்கள். 1994 ஆண்டு காலப்பகுதியில் சமாதான புறவாகவே அவர் இந்த உலகுக்கு தன்னை அறிமுகப்படுத்தினார். உலகின் முதலாவது பெண் ஜனாதிபதி என்கின்ற பெயரை எடுத்தார். முதலாவது பெண் பிரதமர் என்கின்ற பெயரை அவருடைய தாயார் தன்னகத்தை வைத்திருந்த போது 1994 ஆண்டு காலப்பகுதியில் அவர் இந்த பெயரை எடுக்கிறார். அது மட்டுமல்லாது 1994 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி அவர் பிரதமராகவும் பதவி வகித்து அதன் பின்னர் ஜனாதிபதியாக 1994 ஆண்டு நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வருகின்றார். வந்தவுடன் விடுதலை புலிகள், தமிழ் மக்களின் பிரதிநிதிகளாக இருந்த விடுதலை புலிகளோடும் அரசோடும் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. பாலசிங்கம், பாலப்பட்ட பேந்தி ஆகியோர் அரசு தரப்பிலும் விடுதலை புலிகள் சார்பிலும் ஒரு சில பேச்சுக்கள் இடம்பெற்றது. சந்திரிகாவினுடைய தீர்வு பொதி ஒன்று நாடாளுமன்றத்துக்கு வந்தது. அதனை ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினர் தீயிட்டார்கள். அதன் பின்னர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தானாகவே விடுதலை புலிகள் அமைப்புடனான சமாதான உடன்படிக்கையிலிருந்து வெளியேறுகிறார், எந்த ஒரு கருத்துமே கூறாமல். இது இவ்வாறு இருக்கின்ற போது அது சந்திரிகாவுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. முதல் முறையாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சமாதான உடன்படிக்கை என்பதற்கு மேலாக விடுதலை புலிகளுடனான பேச்சிலிருந்து தன்னிச்சையாக வெளியேறுகிறார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அதன் பின்னர் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்படுகிறது. 2002ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ரணில் பிரபா ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அன்றைய காலப்பகுதியில் நாடாளுமன்றம் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியிடமும் அன்று அரசு தலைவராக ஜனாதிபதியாக இருந்தவர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முப்படைகளின் அதிகாரங்களையும் அவரிடம் இருந்தார். அவரிடம் இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரங்கள் அன்றைய நாட்களில் இருந்தன. சமாதான பேச்சுவார்த்தை நடந்து செல்கிறது. விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தையின் உச்சம் தொடுகின்றது. இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரையப்படுகிறது. இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வரையப்பட்டு அது தொடர்பான நடைமுறை பற்றி பேசப்படுகின்ற போது சுனாமி அனர்த்தம் வருகின்றது. பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. பொதுக்கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது சர்வதேசத்திலிருந்து பெருமளவான நிதிகள் இலங்கைக்குள் வந்தன. இன்று இந்த மஹிந்த ராஜபக்சவை பழுதாக்கியதில் அல்லது மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு பிழைகளை செய்வதற்கு உடந்தையாக இருந்தது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க என்றால் யாரும் மறுப்பு சொல்ல முடியாது.